ஐயனார் குடும்பத்து ஆளுங்களை அவமானப்படுத்த நினைக்கிற மனோகர் முகத்துல கரிய பூசி நிலா அங்க வந்திருக்கிற எல்லா பிசினஸ்மேன் கோடீஸ்வரர்னு எல்லார் முன்னாடியும் தேன்மொழி மனோகர் முகத்துல காரி துப்பிட்டு அங்கிருந்து வெளியில போறதை பாக்குறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரிசப்ஷன் அன்னைக்கு ஒவ்வொரு ஆளுங்களா வரிசையா வர ஆரம்பிக்க அதே சமயம் ரொம்பவுமே பிஸியா மனோகர் எல்லாத்தையுமே வரவேற்றுட்டு இருக்கிறாரு. அங்க கோட் சூட் போட்டு வந்திருக்கிற ஐயனார் குடும்பத்து ஆளுங்களை கூப்பிட்டு சொல்றாரு, என்ன இவ்வளவு அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு கோட் நான் எப்படி போடணும்னு கூட தெரியாது உங்களுக்கு, என்னை அவமானப்படுத்துறதுக்குன்னே முதல்ல முன்னாடி நிற்காதீங்க. ஏன்னா இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் என்னோட மிகப்பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர் வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி நீங்கள் தான் சம்மந்திங்கன்னு எங்கேயாவது வெளியில் காமிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் இந்த மனோகரோட சுயரூபத்தை எல்லார் முன்னாடியும் காமிக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. உடனே நடேசனோ, யோ என்னையா என்ன பண்ணுவேன், நானும் போனா போகுதுன்னு என் மருமக புள்ள நிலாவுக்கு வேண்டி பொறுத்து போயிட்டா, ஆனால் ரொம்பத்தான் எகுற யார் அந்த பெரிய சீஃப் கெஸ்ட்டு வெள்ளைக்காரனா, அவனையும் தான் நான் ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோட்டை கழட்டிட்டு சட்டையோட கையை மடக்கி விட்டுட்டு நிற்க, உடனே சேரன் சொல்கிறாரு, அப்பா வேண்டாம்ப்பா, இன்னும் 2 மணி நேரத்தில் ரிசப்ஷன் நல்ல முறைக்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நிலாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுப்பா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் பல்ல வெறுகிட்டு மனோகர் முறைக்கிறாரு, என்னங்கடா என்ன என் பிள்ளைய உங்கள் கூட அனுப்பி வைப்பேன்னு நினப்பா, பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லவே அங்கே டேடி வந்துட்டாரு நம்ம சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸு வந்து சொல்ல, வந்துட்டேன் அப்படின்னு தன்னோட கோட்டை சரி பண்ணிட்டு என்ட்ரன்ஸுக்கு போகிறாரு மனோகர். அங்கே போய் பார்த்தா பெரிய வெள்ளைக்காரர் ஒருத்தர் வந்து இறங்குறாரு. அதே சமயம் அங்கே மனோகர் அவரை நேராக மணமேடைக்கு அழைச்சிட்டு வந்து நிலா சோழன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண அவர் இங்கிலீஷில் கேட்குறாரு, உங்களோட ஃபேமிலி யாரு அப்படின்னு சோழன் கிட்ட. உடனே மனோகர் சுதாரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, அவங்களோட ஃபேமிலி இப்போ நெதர்லாண்டில் இருக்காங்க, அவங்க யாருமே வரல பாஸ் அப்படின்னு மனோகரும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, உடனே நிலா ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் டேடி இப்படி போய் சொல்கிறீங்க, கீழே தானே இருக்காங்க, ஏன் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணால் என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு அங்கே நிலா அந்த வெள்ளைக்கார பார்ட்னர் முன்னாடியே அவமானப்படுத்திட்டு கீழே நிற்கிற சேரனை பார்த்துட்டு, அண்ணா வாங்கண்ணா, அப்பாவையும் கூட்டிகிட்டு பாண்டியன் எங்க அவரையும் அழைச்சிட்டு பல்லவனையும் கூட்டிகிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஓ வாவ் வாட் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்கள பார்த்துட்டு கட்டி அணைக்கிறாரு. அதே சமயம் நடேசன் எங்கேயோ காணாமல் போயிடுறாரு. அந்த சமயம் பார்த்துட்டு அங்கே சேரனையும் கட்டி அணைச்சு பாண்டியன் பல்லவன் எல்லாத்தையுமே ஹக் பண்ணுறாரு. உடனே அங்கே மனோகருக்கு, இந்த இன்டீசன்ட் ஃபெலோஸை இவரோட ஸ்டேட்டஸ் என்ன பண்ணி தொலைக்கிறது, சும்மாவா சொன்னாங்க பழமொழி, கழுதைக்கு வாக்கப்பட்டா கணச்சு தானே ஆகணும்னு, அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கவே எங்கே போயிட்டாரு அப்பா அப்படின்னு கேட்க தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க. அதே சமயம் வெள்ளைக்காரரை பார்த்துட்டு 2 கைகளையும் நீட்டிட்டு, நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சிரிச்சிட்டு வர, அந்த வெள்ளைக்காரரும், வாவ் நடேசன் உங்கள் ஃபேமிலியா, இது உங்கள் சன்னா இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்ல, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் வரேன்னு சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேலே கை போட்டுட்டு வெள்ளைக்காரரும் நடேசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மனோகருக்கு, என்ன நாமளே இவரை பார்த்தா பயந்து அப்படியே கும்பிடு போடுவோம், இவன் என்னடானா தோள் மேலே கை போட்டு ரொம்ப தட்டி உரிமையாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க, உடனே நிலாவும், அங்கிள் உங்களுக்கு முதல்ல இவரை தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னம்மா இவர் ஒரு ஆபத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி இவரோட காரு கீழே கிடந்தப்ப ரத்த வெள்ளத்தில் அப்படியே கிடந்தாரு, நிறைய பணம் வச்சுருந்தாருமா சூட் கேஸில், மிட் நைட்டில் இவரோட டிரைவரையும் அடித்து போட்டுட்டு கொள்ளைக்காரங்க இவரையும் கீழே அடித்து போட்டுட்டு ஆக்சிடெண்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க, நான் தான் அந்த வழியாக லாரி ஓட்டிட்டு போனவன், என்னமோ ஏதோன்னு சொல்லி தைரியமாக அங்கே வந்த கொள்ளைக்காரங்களாட்ட வந்த இவரோட எனிமீஸ் எல்லாத்தையுமே அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு இவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி ₹1 கூட தொலையாமல் இவரோட பணத்தை பத்திரமா மீட்டு கொடுத்த தற்பெருமை கூடாது, இருந்தாலும் இவர் இங்கிலீஷில் சொல்கிறத நான் உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி தமிழில் சொன்னேன் அம்புட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சிரிக்க, உடனே அதுக்கு அங்கே உங்களுக்கு ஏதாவது நான் கைமாறு பண்ணணும்னு அன்னைக்கே உங்களை பற்றி விசாரிக்க சொன்னேன் என்னோட பிஏ கிட்ட, ஆனால் உங்களை அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல மிஸ்டர் நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை எடுங்க அப்படின்னு தன்னோட பிஏ கிட்ட சொல்கிறாரு அந்த வெள்ளைக்காரரு. உடனே அதை கேட்ட நடேசன், என்ன எனக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு 1 crore அப்படின்னு சொல்லிட்டு எழுதி செக்கை கொடுக்குறாரு நடேசன் கிட்ட. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே, என்னது இவனுக்கு போய் 1 கோடியா அப்படின்னு வாயை பழந்துட்டு மனோகரும் சொல்ல, உடனே வெள்ளைக்காரர், இது வந்துட்டு சின்ன உதவி தான் என்னால் உங்களுக்கு செய்ய முடிஞ்சது, ஆனால் நீங்கள் எனக்கு
எனக்கு அன்னைக்கு செஞ்சது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? பட் எனக்கும் என்னோட வாழ்நாளில் என்றைக்குமே அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் மிஸ்டர் நடேசன். தேங்க்யூ. உங்களை மாதிரி ஒரு பர்சனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பை த பை மிஸ்டர் மனோகர், உங்களோட டாட்டருக்கு இப்படி ஒருத்தரோட நல்ல மனுஷனோட பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வாழ்த்துறாரு.